எதை பற்றி குறைப்பட்டீங்கன்னா அது அழுகையிலே கடைசியில் டிப்ரெஷன்லேயே கொண்டு போய் அந்த கிரம்பிளிங்கில் தான் எல்லாமே ஆரம்பிக்கிறது. என்ன புலம்பக்கூடாது. இந்த புலம்புறதுனா என்ன அர்த்தம்? எதுலையோ ஒன்றில் ஒரு குறையை கண்டுபிடிச்சி நம்ம புலம்புறோம்னு அர்த்தம் இல்லையா? அந்த குறை சும்மா இருக்காது, அது வளர்ந்துட்டே இருக்கும். கடைசியில் ஒரு நாளைக்கு வெடிக்கும், பெரிய கோபமாக வெடிக்கும், பகைமையாக வெடிக்கும், அப்புறம் என்னென்னத்துலாம் போகுங்கிறது தெரியாது. அதனால நம்ம இந்த புது வருஷம் இப்போ தானே பரவாயில்ல, மார்ச் தானே வந்திருக்கேன். எந்த காரணத்தை கொண்டும் என் கண்ணிலேருந்து கண்ணீர் வராது. இனிமேல் நான் அழுதேன்னா இறைவனுக்காக மட்டும்தான் அழுவேன். எதை கண்ணும் நான் குறைப்பட்டு முணுமுணுக்க மாட்டேன், புலம்ப மாட்டேன் அப்படின்னு சுவாமிகிட்ட, சாமி இதை நான் காப்பாற்றணும்னா நீங்கள் என்னை காப்பாற்ற அந்த பிரார்த்தனையும் சேர்த்து பண்ணிக்கணும். அது உங்களுக்கு ஞாபகப்படுத்துக்கிறீங்க. அதே சமயத்தில் அது சரியாக நடக்கணும்னா இறை அருளும் வேணும், நம்மளோட முயற்சியும் வேணும், நம்மளோட தீர்மானம் வேணும். இது அத்தனைக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். இந்த புது வருஷம் எல்லாம் மங்களகரமாகவே இருக்கணும். எல்லாருக்கும் எல்லார் மனசுலேயும் இருக்கக்கூடிய நியாயமான பிரார்த்தனைகள்லாம் பகவான் சீக்கிரமே பூர்த்தி செய்யணும். என்னை கண்டிப்பாக பண்ணுவார் பகவான். கருணாமூர்த்தி அவருக்கு நம்ம நாம சொல்லிட்டாலே அவ்வளோ சந்தோஷம்.